நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி வாங்க, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கள கஸ்டடியில் வச்சு சும்மா போடு போடு போடுன்னு அடி பொழந்து கட்டி உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க நம்ம தீபிகா. ஆனால் இது நடக்குமா, வாய்ப்பு இருக்கா, சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நடக்கும் நடக்காமல் இருக்கலாம். அதுக்கு நாம் ஒன்றும் பொறுப்பு ஏற்றுக்க முடியாதுல்ல. அதனால் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நீதிபதிக்கிட்டே டைரெக்டாக போயிட்டாங்க நம்ம தீபிகா. போயிட்டு இந்த மாதிரி மல்லியை பற்றி எடுத்து சொல்லி அந்த இடத்துல மல்லி மேலே இன்னும் நிறைய கேஸ் எல்லாம் இருக்குது, அதை எல்லாமே நாங்கள் தீர விசாரிக்கணும், அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கேட்கணும், போலீஸ் கஸ்டடியில் நீங்கள் ஒரு வாரம் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் நீங்கள் எப்படி கஸ்டடிக்கு எடுக்க முடியும், அதெல்லாம் எடுக்க முடியாது, நீங்கள் கஸ்டடிக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி பேசிடுறாங்க நம்ம நீதிபதி. அது மட்டும் இல்லாமல் தீபிகா நீங்கள் நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் உங்களுக்கு எல்லாமே நான் ஆதரவாக இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ இல்லை, நீங்கள் வந்து என்ன நோக்கத்தில் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள் ஹஸ்பண்ட் தீபக் எனக்கு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே தீபக் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் பண்ணாதது இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட்டியா போட்டீங்க அது எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்கள் தம்பி இறந்ததுக்கு மல்லி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிட்டு அதனால் மல்லியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவில் சுற்றிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து என்றைக்குமே சட்டம் தலை வணங்காது. அதனால் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. மல்லியை நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு எந்த ரீசனுக்காகவும் அரெஸ்ட் பண்ணவோ எதுவும் பண்ணக்கூடாது. கரெக்டான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மல்லியை அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கு மேலே இது ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கோபத்தில் அப்படியே சும்மா கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லி பிடிச்சதும் தீபிகா இருந்தாலும் என்ன மேடம் என்ன பார்த்து இப்படி சொல்கிறீங்க, இது வரைக்கும் எத்தனை கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஒரு பக்கம் நேர்மையாக தானே பண்ணியிருக்கேன், எல்லாமே நேர்மையாக தான் பண்ணியிருக்கேன், நீ இல்லைன்னு சொல்லலாமா? ஆனால் நீ இப்போ பண்ணுற வேலை வந்து ரொம்பவே ஒரு பக்கம் அருவருப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ சும்மா மல்லியை சேர்ன்றது எல்லாமே எனக்கு ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாங்க. அதனால் இந்த கேஸ்லேருந்து உன்னை விலகிடலான்னு இருக்கேன். ஆனால் உன்னை விளக்கக்கூடாது, இந்த கேஸில் நீ இருக்கணும். இந்த கேஸ்லேருந்து நீ வெளியே போய்ட்டு அது எல்லாருக்கும் ஒரு பக்கம் அவமானமாக இருக்கும், உனக்கே ஒரு மாதிரி இருக்கும், கில்ட்டியாக ஃபீல் ஆகும். இது வரைக்கும் எல்லா கேஸும் நீ எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைப்போம். அப்படி இல்லை இப்படியே தான் நீ தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தால் அடுத்த செகண்டே இந்த கேஸை வேறு ஆளுக்கு நான் மாற்றி விட்டுறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எதுவுமே பேசவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் திக்கவும் முடியாமல் அப்படியே வாயை அப்படியே சும்மா கட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னடா கொடுமை இது, கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் கோவிலே ஒரு பக்கம் நம்ம குனியை வச்சு குத்தி அடிச்சிடறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலையும் வேதனையிலும் உக்காந்து இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, தீபிகாவுக்கு எல்லாமே ஆப்பாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மல்லி நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு தீபக்கும் விஜயும் வந்துடுறாரு. வந்ததோட மட்டும் இல்லாமல் விஜய் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. மல்லியை தர்றாங்க, எங்கேயுமே மல்லி இல்லை. ஐயோ மல்லி எங்கே பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல, தவிக்கிறார். ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு ஓட்டம் அந்த பக்கம் ஒரு ஓட்டம்னு எங்கெங்கேயோ ஓடுறாரு மல்லியை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு. ஆனால் மல்லி எங்கேயுமே கிடைக்கலைங்க. இப்போ அவங்க வாழ்க்கையே ஒரு பக்கம் இருளில் சூழ்ந்துட்டு இருக்கு. ஐயோ கடவுளே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியலையே, எனக்கு கரெக்டான ஒரு நியாயம் கிடைக்காதா, என் மல்லி எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு தெரியலையே, கஷ்டத்தில் எதனா பண்ணிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் தீபக் ஃபோன் பண்ணால் தீபக் இந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு வர சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா மல்லி வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் அம்மா வந்து வெளியே உட்கார வச்சுட்டு இருக்காங்க. நம்ம விஜயும் தீபக் வந்ததான் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இந்த இடத்துல தீபிகா வந்து அப்படியே தீபக்கை பார்த்து டே காப்பாற்றிட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாத, இந்த மல்லிக்கு என்னைக்கு இருந்தாலும் என் கையால் தான் அழிவு, என் தம்பியை கொன்னதோட மட்டும் இல்லாமல் இந்த சுடரை கொன்னது நீ தான், அதுக்கான ஆதாரம் எல்லாமே எனக்கு சிக்க தான் போகுது, கொஞ்சம் ஆதாரம் வச்சுன்னு இருக்கேன், அந்த ஆதாரத்தை வச்சு உனக்கு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கையும் களமாக பிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணால் பண்ணுமா, உன் பருப்பு என்ன வேணாலும் வேகட்டும், அதை பற்றி எனக்கெல்லாம் கவலை இல்லை, நான் யாரை பற்றி எதுக்காகவும் பயப்படணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமும் இல்லை, சும்மா தேவையில்லாமல் இதுக்கப்புறம் எங்கிட்ட அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வளர்க்குற வேலை இது பண்ணுற வேலையெல்லாம் வேணாம், நான் இப்படி தான் என் ஆட்டம் இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசிடுறாங்க நம்ம தீபிகா. உடனே மல்லி இருந்து உன்னால் என்ன முடியுமோ பண்ணியிருக்கோம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், உன் தம்பிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, உன் தம்பிக்கு என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வரலை, ஆனால் நீ ஆமாம் அதான் வந்துச்சு அதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, அதை பற்றி நான் கேர் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதனால் இதுக்கப்புறம் இதை பற்றி நீ என்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி என்னடா இப்போ பண்ணுறது டி, எல்லாமே நமக்கே ஒரு பக்கம் ஆப்போசிட்டாக இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூனி குறுகி போயிட்டு உக்காந்து இருக்காங்க. பார்ப்போம் இது இப்படியே கண்டினியூ ஆகுமா, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி என்னப்பா விஜய் மல்லி ஏதோ கைது செஞ்சுட்டாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இது எதுவுமே உண்மை இல்லையே உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எல்லாமே உண்மையிலும் ஒரு பக்கம் வெளிச்சத்துக்கு வருது. ஓஹோ இதுதான் நடந்துச்சா, இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி வேறு எதுவும் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு வாழ்வே மாயம் இந்த வாழ்வேமாய் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி கதறி அழுந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் சாத்தியக்கூறாகுன்னு சொல்லிட்டு
தெரியல. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம வழியில் போனால் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் போல். சரி பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒருத்தர் உட்காந்து இருக்கான் பார்த்தீங்களா பையன், ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. ஏன்னா 1 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 3 மேட்ச் தோற்றுருக்கான். லுடோவில் தோத்தாங்கூலியாட்டம் உட்காந்துருக்கான். வெக்கமானம் சூடி சோரேன்னு எதுவுமே இருக்கிறது, தோக்கிறதே பொழப்பு வச்சுருக்கான். உனக்கு 20 ரூபாய்க்கு போதுமா 40 ரூபாய் ஒன்றே போதுமா? பட்டர் ஸ்காட்ச் ஒன்றே 40 ரூபாய் போதும். பட்டர் ஸ்காட்ச் ஒன்றே போதுமா? எனக்கு 40 ரூபாய். பட்டர் ஸ்காட்ச் கூட வேணாம்டா, இது வாங்கி வந்துடா. சரி பட்டர் ஸ்காட்ச் வாங்கி வாடா. பட்டர் ஸ்காட்ச் ஒன்று அது ஒன்று வாங்கி வாடா. ஏண்டா பட்டர் ஸ்காட்ச் அத்தனைக்கு தானே 40 ரூபாய்டா பெருசு. ஸ்ட்ராபெரி நல்லாவே இருக்காது. சரி நண்பர்களே, சாக்லேட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் சாப்பிட போகிறோம். ஏன்னா தோத்தாங்கோலி வாங்கி தர போகிறோம். அதனால் நானும் ஒரு தோத்தாங்கோலி தான், அதையும் நான் பெருமையாக இந்த இடத்துல சொல்லிக்கிறோம்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கூட இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சியூ. நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு எத்தருக்கு அதுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருந்தேன். 10 ரூபாய் தான் என்ன சொல்லு.